மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது சேனலின் சார்பாக நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நலமாக இருக்கிறீர்களா? ஏன் இவ்வளவு கெட்டப்பாக பேசுகிறார் என்று நினைக்காதீர்கள். இந்த வாரம் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கிறது. அதாவது குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். நிறைய பேர் பெருமூச்சு விடக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த கால குறைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த நாளில், குறிப்பாக இன்றைய நாள் முதல் உங்களுக்கு விலக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான நேரம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு, இந்த குரு பயிற்சி மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் இணைத்தே சொல்லலாம் என்று நான் நினைத்து வந்திருக்கிறேன். நீங்கள் நிதானமாக கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எந்த நேரத்திலும் கேட்க வேண்டும் நினைத்தால் அதை மட்டும் குறிப்பாக நீங்கள் கிளிக் செய்து பார்க்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், இந்த வார ராசி பலன்களுடன் குரு பயிற்சி பலன்களும் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேசராசி நேயர்களே, வாரி வழங்கிய குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது, தைரியஸ்தானம் என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் மேஷராசிக்கு குறிப்பாக 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். மிகவும் முக்கியமான இடமாகும். தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் விலகலாம். ஆனால் நல்ல கணவராகவும் நல்ல மனைவியாகவும் இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் பிரச்சனைகளை ஒன்றாக சேர்ந்து சமாளித்து இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடைபெற இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நல்ல பலன்கள், பெற்றோர்களை பிரிந்திருந்தால் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான யோகங்கள், தொழிலில் ஏதாவது மந்த நிலை காணப்பட்டால் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், இவைகளெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, அற்புதமான காலம். நமது வீட்டில் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது, குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், இது போன்ற சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நன்மைகள் நடைபெற இருக்கிறது. புதிய வீடு வாங்கலாம், பழைய வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாம், வெளிநாடுகளுக்கு செல்லலாம், கொடுத்த கடன்கள் திரும்பி வரலாம், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். ஆனால் ஆபரணங்கள் இந்த காலத்தில் விலை அதிகமாக இருக்கிறது என்றாலும் கூட வாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் நிச்சயமாக வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குரு பயிற்சி குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்வதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, ஜென்மகுரு வனவாசம் என்ற பழமொழி இருக்கிறது. ராமர் ஜென்மத்திலே குரு பகவான் வருகின்ற பொழுது காட்டிற்கு சென்று விட்டார் என்று நாமெல்லாம் படித்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பழமொழிக்காக சொல்லக்கூடியது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் தெய்வங்கள். ஏதாவது ஒரு கெட்டதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று அவதாரம் எடுத்து வந்தவர்கள். அவர்களுக்கும் நமக்கும் ராசி பலன்கள் என்பது பார்த்தோம் என்றால் தெய்வங்களுக்கு இதுவெல்லாம் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களது சங்கல்பங்களை நிறைவேற்ற அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்களும் ஏதாவது நல்ல சங்கல்பங்கள் செய்து கொண்டு இருந்தால், சங்கல்பம் என்பது ஒரு பிரம்மாணம் என்று அர்த்தம். பிரம்மாணம் என்றால் தமிழிலே உறுதி என்று அர்த்தம். எந்தெந்த காரியத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று உறுதி எடுத்து இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் நடத்தலாம், நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நல்லதை நீங்கள் செய்யுங்கள். கடகராசி நேயர்களே, விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்து விட்டார். எவ்வளவு பயமாக உங்களுக்கு இருக்கிறது, தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அதே நேரம் இந்த குரு பகவான் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்திருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம்.
அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட அந்த சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு நன்மையை செய்வார். அதன் மூலமாக தாய் பிள்ளை உறவு ஏதாவது விட்டு போயிருந்தால் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய இடத்தில் போட்டி பொறாமைகள் இருந்தால் விலகிவிடும். இதுவரை வீடு வாங்காமல் இருந்தவர்கள் நிச்சயமாக வாங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அதற்கு உண்டான பொருளாதார வசதியும் உங்களிடம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு வீடு வாங்குவதற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மைதான் நடக்கும் என்பது இந்த குரு பயிற்சி மூலமாக தெரிகிறது. சிம்ம ராசி நேயர்களே, குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். உடல் நலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை, அலைச்சல் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வராதா? நாம் தெய்வத்தை வணங்கி கொண்டுதானே இருக்கிறோம், ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்று நீங்கள் கடந்த காலத்தில் சிந்தித்து இருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு இந்த நேரத்திலே கிடைக்க இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் லாபத்தை குறைத்து விடுவார், ஆனால் நல்ல நன்மைகளை உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குழந்தைகள் மூலமாக மேன்மையடையக்கூடிய பெற்றோர்கள் இந்த ராசியிலே இருந்தால் அவர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பயன்படுத்தி கொண்டு வெற்றிகரமாக நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்கலாம், நல்ல நண்பர்களை பார்க்கலாம், வெளியூர்களுக்கு செல்லலாம், நல்ல தொழில்கள் அமையலாம். அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல தொழில்களும் அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிட்ட குரு பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 10ஆம் இடம் என்றால் நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி எதுவும் கிடையாது. 10ஆம் இடத்திலே இருப்பவர் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். அவர் தனகாரகன் இல்லையா? அதனால் பொருளாதார சிக்கல்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய கடன்கள் ஏதாவது உருவாக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பழைய கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வரவுகள் நிச்சயமாக கொடுக்கும். ஒரு சிலருக்கு தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து ஏதாவது பதவி மாற்றங்கள் வரலாம். அந்த பதவி மாற்றங்கள் மூலமாக வேறு இடங்களில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் கூட சில நேரங்களில் இந்த வேலையை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த கன்னிராசி நேயர்கள் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் புதிய வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, குரு பகவான் உங்களது ராசியையே பார்த்திருக்கிறார். அவர்தான் 6ஆம் இடத்திற்கும் உரியவராகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ராசியை பார்த்திருக்கிறார் என்றால் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. பாக்கியஸ்தானம் என்றால் கடந்த காலத்தில் செய்த வினைகளை எல்லாம், அதாவது முன்பிறவியில் செய்த வினைகளை இந்த பிறவியில் நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக அமைத்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடுகளில் குறைகள் இருக்கலாம். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வத்தை வணங்காமல் அது முழுமை பெறாது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயமாகும். எனவே ஒவ்வொரு வருடமும் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏதாவது வழிபாடுகள் செய்ய வேண்டும். முக்கியமாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு நண்பர் மூலமாக இந்த குலதெய்வம் யார் என்று கண்டுபிடித்து வழிபாடு செய்வதற்கு வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஒரு பழமொழி சொல்வார்கள், 8ஆம் இடத்து குரு ஊரை விட்டு வெளியேற்றும் என்று. யார் சொன்னது அப்படி? ஊரை விட்டு வெளியேற்றும் என்றால் என்ன அர்த்தம் என்பது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களை உங்கள் இடத்திலிருந்து அகற்றக்கூடிய ஒரு நிலை குரு பகவானுக்கு ஏற்படும். அவர் செய்து விடுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து இருக்கிறார். எனவே பொருளாதார சிக்கல்களை எல்லாம் படிப்படியாக குறைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அதே நேரத்தில் உங்களது குழந்தைகள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பெரியோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், அவர்களிடம் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உங்களது காரியங்களை சிறப்பாக நடைபெறவும், அதற்கு உதவி செய்யக்கூடிய மற்றவர்களை பற்றியும் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் சிந்தித்து அவர்களுக்காக உங்களது வாழ்க்கையை நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறது.
கெட்டவர்களை நல்ல நண்பர்களாக நடித்தவர்களை உங்களுக்கு அடையாளமும் இந்த நேரத்தில் காட்டப் போகிறார் குரு பகவான் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே உங்களது ராசிக்கு அதிபதி வந்து அமருகிறார். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தை தனது 5வது பார்வையால் பார்க்கிறார். உங்களது ராசியையும் அவர் பார்க்கிறார். தைரிய ஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார். ராசிக்கு அதிபதி அல்லவா? இதுவரையும் நீங்கள் வணங்கிய தெய்வங்களும் வணங்கிய குருமார்களும் உங்களை கைவிடவில்லை, இனியும் உங்களை கைவிடப் போவதில்லை என்பதை குரு பகவான் சூட்சமமாக உணர்த்தி கொண்டு இருக்கிறார். மிதன ராசியில் இருந்து தனுசு ராசியை அவர் பார்ப்பது என்பது சாதாரண ஒரு விஷயமல்ல. தனது சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார். சொந்த வீட்டிற்கு சூனியம் வைத்து கொள்ளக்கூடியவர் குரு பகவான் அல்ல. எனவே இந்த குரு பகவானால் பொருளாதார நிலையில் என்னென்ன ஏற்றங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ, எது போன்ற தொழிலில் ஈடுபட்டால், எது போன்ற காரியங்களை நாம் சரியாக செய்தால் பண வருவாய் கிடைக்கும் என்று நினைத்தீர்களோ, அந்த காரியங்களெல்லாம் இப்பொழுது நடைபெற ஆரம்பமாக போகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய நேரமும் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்திருக்கிறார். நல்ல பொருளாதார வரவையும் கொடுப்பார், அதே நேரத்தில் செலவையும் கொடுப்பார். குறிப்பாக ஆன்மீக துறைகளில் ஏதாவது ஆலயங்கள் எழுப்பக்கூடியவர்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் அவர்களால் முடிந்த உதவியை செய்யக்கூடிய காலத்தை குரு பகவான் உங்களுக்கு இந்த நேரம் கொடுக்க போகிறார். அதற்குண்ட வருமானமும் கொடுப்பார். அதுபோல் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய நேரம் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களது ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்த்திருக்கிறார். குரு ஆசிரியரை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகமாகும். எனவே குரு பகவானால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் குருமார்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெற்று உன்னத நிலையை அடையக்கூடிய காலம் வந்திருக்கிறது. எனவே ஆசிரியர்களிடம் நீங்கள் அவ்வப்பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசியிலே சனி பகவான் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார். நம்மை மூச்சு விட முடியாமல் கூட தடுமாற வைக்கிறார்கள் என்ற நிலையெல்லாம் மாறப்போகிறது. சனி பகவான் ராசிக்கு அதிபதி, கெடுதல்கள் எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் ராகு பகவான் சற்று லேசாக தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிப்பார். இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்த்திருக்கிறார். அதனால் இந்த தொல்லைகள் எல்லாம் விலகி குரு பெயர்ச்சியால் நமக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. குரு நல்லது தான் நமக்கு செய்கிறார். அவர்தான் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார், நமக்கு எல்லா முன்னேற்றங்களையும் கொடுப்பார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் வழிபாடுகளை முறையாக செய்தால், ஒரு முறையாவது இதுவரை நவக்கிரகங்களில் குரு பகவானின் ஆலயங்களுக்கு செல்லாமல் இருந்தவர்கள் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப் பெற்றால் குரு பகவானை இந்த கும்பராசிக்காரர்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையும், ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் ஏற்பட போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி தான் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். மனதிலே அமைதி குறைவாக காணப்படுகிறது. இல்லாததை இருப்பது போலவும், இருப்பதை இல்லாதது போலவும் நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள். பொதுவாக சலனங்கள் மனதிலே, இது சரியாக வருமா வராதா, இது முறையாக நடக்குமா நடக்காதா, குழந்தையை பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறோமே சரியாக வருமா, ஒரு பிள்ளையை வேலைக்கு அனுப்பி இருக்கிறோமே சரியாக வருமா, திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறோமே சரியாக வருமா, நமது உடல் நலத்திற்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சைகள் செய்கிறோமே சரியாக வருமா என்று நினைத்தது எல்லாம் இனி உங்களுக்கு நினைக்கக்கூடிய நேரம் இல்லாமல் ஆகிவிடும். காரணம், உங்களை சுற்றி இருப்பவர்களும் அதே நேரத்தில் உங்களை சேர்ந்தவர்களும் சுறுசுறுப்பாக இயங்கப் போகிறார்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் சுறுசுறுப்பு வர இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக கடந்த காலத்தில் சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன உறுதியுடன் செயல்பட்டால் உங்களது நவக்கிரக ஆலயத்திற்கு செல்லுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். இந்த குரு பயிற்சி மூலமாக இந்த வாரம் முதல் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கின்றன என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.